ஒரு 35-40 வயசுக்கு மேலே இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எங்ககிட்ட இதை வந்து இந்த கண்டிஷனுக்கு என்கொயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பாதம் மரமரப்பு, பாதம் வலிக்குது, பாதம் குத்துது, சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குது, அடிப்பாதம் ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்த உடனே நாங்கள் போய் சுகர் செக் பண்ணோம். சுகர் இல்லை, ஆனாலும் இந்த பாதம் மதமதப்பு, காலை கீழே ஊனும்போது சென்சேஷன் இல்லை, நான் காலை கீழே ஊன்றேனா அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லை. இந்த இடங்கள் அடிப்பாதங்களில் மேல் பாதம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி காட்டன் ஒட்டின மாதிரி, ஸ்பாஞ்ச் ஒட்டின மாதிரி இருக்குது. இப்படி வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாம், மேல் ஃபிங்கர்ஸும் அடியிலையும் உங்களுக்கு வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு சுகர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த பாயிண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணும். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதை லொக்கேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, பெருவிரலில் இப்படி நீங்கள் மடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொட்ரூஷன், பெருவிரல் முடிகிற இடத்துல ஒரு ரேகை தெரியும். அந்த ரேகையோட முடிவில் அங்கே இருக்குது பாயிண்ட், எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. தெரியுதுங்களா? இந்த ஜஸ்ட் நீங்கள் பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த பாயிண்ட்டை. இந்த பாயிண்ட்டை இன்னும் கிளியராக நீங்கள் கரெக்டாக தான் லொக்கேட் பண்ணிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விரலை இப்படி லைட்டாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் அண்ட் ஒரு மேடு, அந்த மேடு வந்து எலும்பாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அதுதாங்க பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும்னா, உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உடலை நோக்கி இப்படி ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். டீப்பாக இருக்கணுங்க ப்ரெஷர்ஸ். 15 to 20 செகண்ட்ஸ். நீங்கள் உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் விரல்கள்லேயே, ஆள்காட்டி விரல்லையே உங்கள் நகத்திலே வச்சு கூட ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். அல்லது பெண்ணோட டிப், அதாவது பெண்ணோட பேக் சைட் இந்த இடத்துல ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 15 to 20 செகண்ட்ஸுங்க. ஒரு ப்ரெஷருக்கும் இன்னொரு ப்ரெஷருக்கும் கேப் ஒரு 10 to 20 செகண்ட் கொடுங்க. இது மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 டைம்ஸ் ஆகுது. டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்கள் முடிக்கும் போது, அதாவது ஒரு நாளோட ரிசல்ட்டு முடியும் போதே, நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளவே உங்களோட அந்த சென்சேஷன்ஸ், அந்த பெயின், அந்த நம்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது உங்களால் உணர முடியும். ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கால் பாதத்தில் ஒரு காலில் நாங்கள் பாயிண்ட்டை காட்டுறோம், நீங்கள் 2 கால்கள்லேயும் ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆப்டான, ரொம்ப பர்டிகுலராக இது இந்த டைம் கொடுத்தா நல்லது அப்படின்னா மார்னிங் 9லேருந்து 11க்குள்ளே இந்த டைம்குள்ளே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். பாதம் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, பிரிஸ்காக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. கிரேவிங்ஸ், ஸ்வீட் கிரேவிங்ஸும் குறையும். தர்ஸ்ட், அதிகப்படியான தாகம் இருந்தாலும் குறையும். ஸோ இது ஆப்டான டைம், கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள்.